புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் அவர்களின் காதல் என்பது எதுவரை பகுதி 17 தொடர்கிறது. என்னடா சரத், உன் அக்காவுக்கு படகை விட்டு கரைக்கு வர மனசில்லையா? கதிரவனின் குரலில் பழைய குறும்பு திரும்பியிருந்தது. இவனா? சற்று நேரத்திற்கு முன்னால் கண்களில் கனவுடன் அவளை பார்த்து மயக்கும் பாடலை பாடியவன் என்ற ஆச்சரியம் அவளுக்குள் எழுந்தது. அவள் படகை விட்டு கரைக்கு வர நீட்டிய அவனின் கையை இறுக பிடித்தாள். அவனது வலிமையான கரத்தின் ஸ்பரிசத்தில் அவளின் தளிர்விரல்கள் நடுங்கின. அதை உணர்ந்தவனைப் போல அவனின் விரல்கள் அவள் விரல்களை இறுக்கி பிடித்து அமைதிப்படுத்தின. வந்தனா கரையில் கால் பதித்தாள். அவள் விரல்களை பிடித்திருக்கும் நினைவை மறந்தவனைப் போல சாய் சரத்துடன் பேசியபடியே நடந்தான் கதிரவன். அவனுடன் கைகோர்த்து நடந்து கொண்டிருந்த உணர்வில் கைவிரல்களை உருவ முயன்றாள் வந்தனா. இறுக்கி பிடித்த அவளின் விரல்களின் வலிமை உன்னை விட்டனா பார் என்றது. போட் ஹவுஸின் பக்கத்திலிருந்த சில்ட்ரன் பார்க்குக்கு போனார்கள். அப்போதும் கதிரவன் வந்தனாவின் கையை விடவில்லை. எதிரே வந்த யாரோ ஒருவர் கதிரவனிடம் பேச ஆரம்பித்தார். அவரிடம் சரளமாக பேசிய கதிரவனின் கையோடு கை பிணைந்திருந்த வந்தனாவின் மீது அவர் பார்வை படிந்து மீண்டது. சங்கடத்துடன் வந்தனா கையை விலக்க முனைய விடாமல் இறுக்கி பிடித்தது கதிரவனின் கரம். அவர் போன பின்பு கையை உதறி விடுத்தவள் அவர் என்ன நினைப்பார் என்று கதிரவனிடம் சீறினாள். அந்த நினைப்பு உனக்கு இருந்திருக்கணும். பதிலுக்கு சீறினான் அவன். செய்கிறதையும் செய்துட்டு என் மேலே குற்றம்ங்கிறதை போல பேசுகிறீங்களா? இல்லையா? அவர் முன்னாலே கையை உருவ பார்த்ததையே உன் விருப்பமில்லாமல் உன் கையை பிடித்துக்கிட்டு வந்தேன்னு அவர் என்னை தப்பாக நினச்சிருக்க மாட்டாரா? ஓஹோ, அப்போ விருப்பத்தோட உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு வந்தேன்னு அவர் என்னை தப்பாக நினச்சா அது உங்களுக்கு பரவாயில்லையா? முட்டாள் போல் பேசாத. அதில் என்ன தப்பிருக்கு? நாம் ரிலேட்டிவ்ஸ். ஒருத்தர் கையை பிடித்துக்கிட்டு வந்தால் தப்பில்லை. அது தப்புங்கிறதை போல நீ பிஹேவ் பண்ணினது தான் தப்பு. சுல்லென்று கதிரவன் பேசியதில் இருந்த உண்மை உரைத்தாலும் திகிலும் அவனிடம் தோற்று போய் விட்டதை போல உணர்ந்தாள் வந்தனா. எதையும் சொன்னால் அது அவனின் சொல்லாகத்தான் இருக்க வேண்டுமா? அந்த வேகத்தில் உங்களுக்கு எதுவும் தப்பில்லை என்று சொல்லிவிட்டாள். எதுவும்னா? அவன் கண்கள் இடுங்கின. அவன் பார்வை அவளை ஆராய்ந்ததில் வந்தனாவின் உடல் கூசியது. அவள் நாக்கை கடித்து கொண்டு தடுமாறினாள். உன் கை விரலைத்தானே நான் பிடித்தேன், வேற என்ன பண்ணினேன்? எதுவும். நீ எதை சொல்ற? அவன் புருவங்களை உயர்த்தினான். மாட்டிக்கிட்டேனே என்றிருந்தது வந்தனாவிற்கு. நான் பொதுவாகத்தான் சொன்னேன். பூங்காவிலிருந்து பூச்செடிகளை பார்த்தபடி அவள் சொன்னாள். பொதுவாக சொல்கிறதா நினச்சிட்டு நீ எதை வேண்டுமானாலும் சொல்லிடுவியா? அவன் விடவில்லை. இங்கே பாருங்க, உங்கள் பேச்சுக்கே நான் வரலை. நான் பாட்டுக்கு லீவை என்ஜாய் பண்ண என் சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன். இப்படி ஒரு இம்சை இங்கே வந்திருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே தலை வைத்து படுத்திருக்க மாட்டேன். தலையை பிடித்து கொண்டால் வந்தனா. ஓ, அவன் ஒரு மாதிரியான குரலில் சொன்னான். நான் உனக்கு இம்சையா? ஒட்டாத குரலில் கேட்டவனின் கடுமையில் வந்தனா வாயடைத்து போனாள். சற்று பொழுதிற்கு முன்னால் நீர்மேல் மிதந்த ஓடத்தில் அவனை எங்கேயோ பார்த்த மயக்கத்துடன் அவன் பாடிய பாடல் அவள் காதுகளில் ஒலித்தது. இல்லை, அவள் மனம் விம்மியது. இது எனக்கு தெரியாமல் போச்சே. சட்டென்று அவளிடமிருந்து விலகி பூங்காவின் வாசலை நோக்கி நடந்தான் கதிரவன். அங்கேயே ஆணி அடித்ததை போல நின்றுவிட்ட வந்தனாவின் முகத்தை பார்த்த சாய் சரத்திற்கு கதிரவனுடன் போவதா இல்லை வந்தனாவுடன் நிற்பதா என்ற மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. சகோதரியின் பக்கத்தில் தான் நிற்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வுடன் அவள் வந்தனாவின் பக்கத்திலேயே நின்றான். வந்தனா அங்கேயிருந்து சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தாள். முழங்கைகளை மடியில் ஊன்றி உள்ளங்கையில் முகத்தை பார்த்து கொண்டாள். சாய் சரத் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கவலையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நிமிடங்கள் நகர்ந்தன. வந்தனா அசையவில்லை. வெயில் ஏறிக்கொண்டிருந்தது. சாய் சரத்திற்கு பசித்தது. வந்ததிலிருந்து அவர்கள் எதையும் சாப்பிடவில்லை. எதையும் அப்போதுதான் அவள் உணர்ந்தாள். பசிக்கிறது என்று சொல்லி வந்தனாவின் மோன நிலையை கலைக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவனுடைய பிரியமான தமக்கை மனவருத்தத்துடன் உட்கார்ந்திருக்கிறாள். அவளை விட அவனின் பசி பெரிதல்ல என்று அந்த 8 வயது சிறுவன் நினைத்தான். அவர்களின் மீது நிழல் படிந்தது. நிமிர்ந்து பார்த்த சரத் குதூகலமாக மாமா என்று கூவினான். வந்தனாவிடம் அசைவு தென்பட்டது. உள்ளங்கையில் பதிந்திருந்த முகத்தை நிமிர்த்தி எதிரே நின்றிருந்த கதிரவனின் முகத்தை பார்த்தாள். கலங்கியிருந்த அவளின் இருவிழிகளையும் கவனித்த கதிரவனின் முகத்தில் ஏதோ வந்து போனது. இருவரின் பார்வைகளும் கலந்தன. பேச்சில்லாத மௌனத்தில் அவர்களின் பிணைந்த பார்வைகளும் பேசிக்கொள்ளவில்லை. போகலாமா என்றான் கதிரவன். கலங்கிய விழிகளுடன் பார்வையை திருப்பிக் கொண்ட வந்தனா எழுந்து கொள்ளவில்லை. உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை. இன்னைக்கு பூராவும் இங்கே உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் சரத்தை நினைச்சு பாரு.
8 வயசு பையன் பசி தாங்குவானா? கதிரவனின் கேள்வியில் எழுந்து கொண்டாள் வந்தனா. முகமலர்ச்சியுடன் துள்ளி எழுந்த சாய்சரத்தை அனைத்தும் கொண்டவளின் நெஞ்சம் சகோதர பாசத்தில் நெகிழ்ந்தது. என்னை விட இவனுக்கு நீ பெரிசுன்னு உன் கூடவே உட்கார்ந்திருக்கான். கதிரவன் பொறாமை போல வினவியதில் வந்தனாவுக்கு பெருமையாக இருந்தது. அன்றைய சண்டை அத்துடன் முடிந்தது. தீபாராதனையின் ஒளியில் தெரிந்த குற்றாலீஸ்வரரை வணங்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் வந்தனா. உனக்கு இத்தனை பக்தி பரவசமா? சாமி கும்பிட கூட தெரியுமா? அவளையே பார்த்து கொண்டிருந்த கதிரவன் கேட்டான். அவள் உதட்டை சுளித்து அழகு காட்டினாள். அவன் கண்களில் மின்னல் வந்தது. இது போன்ற உதட்டுச் சிலிப்புகளை அவனது வட்டார பெண்களிடம் அவன் பார்த்ததில்லை. அவளின் கடைக்கண் பார்வைகளும் கள்ளச்சிரிப்புகளும் இரகசிய கண்காணிப்புகளும் மம்பிலுக்கும் வார்த்தைகளும் அதுவரை அவன் அறியாதது. எனக்கும் தெரிகிறது, இருக்கட்டும். சாருக்கு கோவிலுக்கு வந்தால் சாமியை மட்டும் பார்க்கணும், கையெடுத்து கும்பிடணுங்கிற வளமையெல்லாம் தெரியாதா சரத்? அவளின் இடக்கு பேச்சில் கருணா சிரித்தாள். பெருமையுடன் வந்தனாவை அணைத்தபடி, உனக்கு இவதாண்டா லாய்க்கு என்று கதிரவனிடம் சொன்னான். அதில் கதிரவனின் கண்களில் மின்னல் வந்தது. அது உணர்த்திய இரகசிய செய்தியில் வந்தனாவின் முகம் சிவந்து போனதை ரசனையுடன் அவன் பார்த்தான். உன் மகளை நீதான் மெச்சிக்கணுக்கா? எந்த சாரையோ பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சார் யாருன்னு தேடுறதை விட்டுட்டு நீ பெருமை பீற்றல் களஞ்சியமாக பீத்திக்கிற. முகவாயை தடவியபடி வந்தனாவை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி சொன்னான் கதிரவன். அவன் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. அவள் கண்களிலும் மின்னலும் உதட்டில் சுளிப்பும் வந்தன. அவள் மீண்டும் அவனுக்கு அழகு காட்டினாள். கருணாவோ, எந்த சாரை சொல்றடா என்று கோவிலை சுற்றி பார்வை ஓடவிட்டாள். நீங்கள் வேற சித்தி, உங்கள் தம்பியை சார்னு சொல்லிட்டேனா? அதைத்தான் சொல்லி காட்டுறார் என்றால் வந்தனா. டேய், நீ இருக்கியே. கதிரவனின் காதை பிடித்து திருகினாள் கருணா. அவன் போலியாக வலிப்பதை போல பாவனை செய்து அலறினான். அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் பிரகாரத்தை வலம் வந்து கோவிலின் முன்மண்டபத்தில் உட்கார்ந்தார்கள். கோவிலின் சுற்றுச்சுவரில் வந்து நின்ற குரங்கு ஒன்று வந்தனாவின் கையில் இருந்த வாழைப்பழத்தை பார்த்துவிட்டு பற்களை காட்டி உர்ரென்றது. கதிரவன் அதை பார்த்துவிட்டு, உன் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிடுது பாரு என்று வந்தனாவிடம் சொன்னான். அது என் ஃப்ரெண்ட் இல்லை சார், உங்கள் தோஸ்த் தான் என்றால் வந்தனா. திரும்பவும் சாரா என்று ஒரு மாதிரியான குரலில் வினவினான் கதிரவன். அவனை பிரித்து வைத்து நிறுத்தி வைக்கும் சார் என்ற விழிப்பில் அவனுக்கு உடன்பாடில்லை என்பதை வந்தனாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இவனை வேற எப்படித்தான் கூப்பிடுறது? அவள் மனதில் சிந்தனை ஓடியது. டேய், கதிரவான் கூப்பிடலாமா? நினைவு தந்த சிரிப்பு அவள் முகத்தில் தவள அதை உன்னை நானறிவன் என்ற பொருள் பொதிந்த பார்வையுடன் ரசித்து பார்த்தான் கதிரவன். அதானே, நீ என்ன என் தம்பியை சார் மோர்னு கூப்பிடுற? கருணா ஆட்சேபித்தாள். சார்னு தான் கூப்பிட்டேன் சித்தி, மோர்னு கூப்பிடலை. வந்தனா தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தாள். கூடவே, இவரை கூப்பிடுற பதார்த்தத்தில் கூப்பிடணும்னா மோர்னு சொல்லியா கூப்பிடுவேன்? அப்புறம் சாம்பார் என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதா என்றும் நியாயம் கேட்டாள். கேட்டியா கதிர்? கருணா ரசித்து சிரித்தாள். கதிரவனுக்கு குடும்பத்துடன் அமர்ந்திருந்த அந்த சூழலை பிடித்திருந்தது. அதுவரை கதிரவனும் வந்தனாவும் குற்றாலத்துக்கு தனித்தனியாகத்தான் வந்து போவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொண்டதில்லை. கதிரவன் பெரும்பாலும் ஓய்வெடுக்கத்தான் அங்கே வருவான். நேரத்துக்கு சாப்பாடு, நிம்மதியான உறக்கம், தினமும் அருவிக்குளியல், இவை மட்டுமே அவன் வழக்கமாக செய்யும் செயல்கள். மற்றபடி அதிகமாக வெளியில் சுற்ற மாட்டான். உலகத்தை சுற்றி தலை காய்ந்ததான் உன் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன், இங்கேயும் வந்து வெளியே சுத்த சொல்றியா என்று கருணாவிடம் சொல்லிவிடுவான். வந்தனா அப்படி இல்லை. சென்னையில் வீடு, வீடு விட்டால் காலேஜ் என்று இருப்பவளுக்கு குற்றாலமலையின் பசுமையான இயற்கை சூழலை மிகவும் பிடிக்கும். அதன் ஒவ்வொரு அங்குலத்தையும் சுற்றி பார்க்க விரும்புவாள். வீடு தங்க மாட்டாள். இதை அறியாத கதிரவன் அன்று காலையில் குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு குடும்பமாக போய் வர வேண்டும் என்று அவர்கள் கிளம்பிய போது வந்தனாவை பார்த்து, நேற்று தானே போட் ஹவுஸ் போனோம், அப்புறம் சில்ட்ரன் பார்க் வேற, இன்னைக்கு வெளியே போகணுமா என்று கேட்டுவிட்டான். அவள் அவனை வேற்று கிரகவாசியைப் போல விசித்திரமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கருணாவிடம் திரும்பி, என்ன சித்தி இது, உங்கள் தம்பி இப்படி இருக்கார் என்று கேட்டு வைத்தாள். எப்படி இருக்கேன்? கதிரவன் புருவங்களை படு ஸ்டைலாக உயர்த்தி போஸ் கொடுத்தான். பேசாம மாடலிங் பக்கம் போய்விடலாம். வந்தனா அவனுக்கு ஆலோசனை வழங்கினாள். இவன் மாடலிங் பண்ணுறதா? கருணா சிரிக்க, யார் பார்க்குறதுன்னு கவலைப்படுறீங்க போல என்றால் வந்தனா. கருணா எதையே சொல்ல வாயெடுத்த போது சுதாகரன் நேரமாகிறது என்று அவசரப்படுத்தினான்.
கோவிலுக்கு போயிட்டு வந்த ஹோட்டலுக்கு போயாகணும் கருணா, சீக்கிரமாக கிளம்புங்க. அவர் முடுக்கிய முடுக்கில் குடும்பம் மொத்தமும் வினாடி பொழுதிற்குள் காரில் அடைந்தது. மாமாவுக்கு அவசரம்னா அவர் ஹோட்டலுக்கு போகட்டுமே, நீங்கள் ஏன்க்கா கோவிலுக்கு அவரும் கூட வரணும்னு டிஸ்டர்ப் பண்ணுற என்றான் கதிரவன். வந்தனா அவனை மீண்டும் ஒரு வித விசித்திர பார்வையை பார்த்து வைக்கவும் அவனுக்கு என்னடா இது என்று ஆகிவிட்டது. மாமா, அவங்க அண்ணன் பொண்ணு எதுக்காக இப்படி பார்த்து வைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கதிரவனிடம் சொன்னான். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது மாப்பிள்ளை, உங்கள் அக்கா சொல்லணும் என்றான் சுதாகரன். இதென்னக்கா மாமா உன் பக்கம் சுற்றி விடுறாரு, வேற என்ன சொல்வார்? ஏண்டா, கோவிலுக்கு போனால் குடும்பமாக போயிட்டு வரணும், இது கூட தெரியாமல் எப்படித்தான் நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறியோ? கருணாவின் சலிப்பில் குளுக்கென்று வாய் பொத்தி சிரித்தாள் வந்தனா. அவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு கருணாவின் பக்கம் திரும்பினான். இதுக்கும் குடும்பத்துக்கும் யாதொரு கனெக்ஷனும் இல்லை. இப்போ மாமா இல்லைன்னா என்ன, மற்றவங்கள ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு போனால் அது குடும்பத்தோடு கோவிலுக்கு போகிறதா இருக்காதா? இப்போது வந்தனா சிரிக்க, கருணா ஏண்டா இப்படி இருக்க என்று அழுத்து கொண்டாள். வந்தனா கேட்ட அதே கேள்வியை கருணா கேட்டதில் வந்தனாவின் சிரிப்பு வலுத்தது. கதிரவன் அவளை பார்த்து துளைக்கும் பார்வையில் சிரிப்பை அடக்கி கொண்டு வெளியே பார்த்தாள். குடும்பம்னா என்னன்னு தெரியுமாடா கதிர்? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து போகிறதான் குடும்பத்தோட போகிறதா சொல்லுவாங்க. குழந்தைகள் அடுத்து தான் வருவாங்க. அது உண்மைதான். வந்தனாவை பார்த்தபடியே ஆமோதித்தான் கதிரவன். எதற்கு இந்த ஆமோதிப்பு என்று இமைகளை உயர்த்தி விழிகளால் வினவினாள் வந்தனா. அவள் முகத்தில் தெரிந்த ரகசிய சிரிப்பில் அவன் எதையோ சொல்லப்போகிறான் என்று அவளது அறிவு உணர்த்தியது. அவளுக்கும் ஜிவ்வென்ற ஓர் உணர்வு ஏற்பட்டது. ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா முதலில் ஆவாங்க. அதற்கு அடுத்து தானே அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். நீ சொல்கிறது சரிதான் அக்கா. டேய், கருணா முகம் சிவக்க தம்பியின் முதுகில் மொத்தினாள். சுதாகரனும் சிரித்தார். வந்தனாவின் முகம் சிவந்து விட்டது. அவன் ஜன்னலின் பக்கமாக பார்ப்பதை போல பாவனை செய்தான். நாளைக்கே உனக்கும் கல்யாணமாகும் கதிர். அப்போ நீயும் உன் பெண்டாட்டியோட கோவிலுக்கு போய் விட்டு வர கற்றுக்க. இப்போ அதுக்குத்தான் ட்ரையல் கொடுக்குறியா? கதிரவனின் கேள்வியில் இருந்த உள்பொருள் வந்தனாவின் மனதில் பூக்கள் பூத்தன. ஏதோ ஒரு இனம் புரியாத சுகமான ஒரு உணர்வு அவள் மனதை ஆக்கிரமித்தது. இத்தனை நாளில் இன்னைக்குத்தான் நான் கூப்பிட்டதும் கோவிலுக்கு கிளம்பி வந்திருக்கான் என்றான் கருணா. கதிரவனின் பார்வை அவன் யாருக்காக கோவிலுக்கு கிளம்பி வந்தான் என்பதை உணர்த்தியதில் வந்தனாவின் மனம் சிறகை விரித்தது. சுதாகரன் மண்டபத்தில் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கருணா அவர் தோளின் அருகே முகத்தை கொண்டு போய் சன்னமான குரலில் எதையோ கேட்டான். உடனே சுதாகரன் தலையை சரித்து மனைவி சொல்வதை உன்னிப்பாக கவனித்தார். இருவர் தலைகளும் முட்டிக்கொண்ட அந்த தோற்றம் பார்ப்பதற்கு வெகு பாந்தமாக இருந்தது. சரத்திடம் கனகனத்து கொண்டிருந்த வந்தனா கருணாவிடம் எதையோ கேட்பதற்காக திரும்பிவிட்டு அந்த தோற்றத்தில் கவரப்பட்டவளாய் கணவன் மனைவியின் தனிப்பட்ட பேச்சை தடை செய்ய வேண்டாம் என்று சரத்திடம் பேச்சை தொடர்ந்தாள். இதுபோன்ற ஆழ்ந்த பிணைப்புடன் அவளை திருமணம் செய்து கொள்பவனுடன் அவளும் இருப்பாளா, பேசுவாளா? மனதில் எழுந்த கேள்வியுடன் தன்னிச்சையாக கதிரவனை அவள் பார்த்து வைத்தாள். அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் விழிகளில் தெரிந்த ஏதோ ஒன்றில் அவள் நினைத்தது போலவே அவனும் நினைத்திருப்பானோ என்று அவள் மனம் குறுகுறுத்தது. அரண்டு போனவளாக பார்வையை தலைத்து கொண்டவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. அவளை ஆழ்ந்து பார்த்தான். கோவிலுக்கு வந்திருந்ததால் புடவையில் இருந்தாள். சுடிதாரை விட புடவையில் அவளின் பெண்மையின் நளினம் வெகு அழகாக மிளிர்ந்தது. தலையை பின்னலிட்டு முல்லைச்சரத்தை சூடியிருந்தாள். தோல் வழியே வலிந்த பூச்சரம் உணர்த்திய மங்களகரமான அழகில் அவள் மையல் கொண்டான். நெற்றி பொட்டின் மேல் புறமாக அவள் தீற்றிருந்த விபூதியும் குங்குமமும் புனிதமானதொரு சோபையை அவளுக்கு அள்ளி தந்தது. உணராத குழந்தை பெண்ணாக அவள் சாய் சரத்துடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தாள். ஊடே ஊடே அவனை நிமிர்ந்து பார்ப்பதும் அவளின் ஆழ்ந்த பார்வையில் அரண்டு போனவளாக அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டு சரத்துடன் தீவிரமாக பேசுவதைப் போல பாவனை செய்வதுமாக அவள் காட்டிய விளையாட்டில் அவனுக்கு சுவாரஸ்யம் உண்டாகிவிட்டது. அவளை விட்டு பார்வையை அவன் விலக்கவே இல்லை. அவன் பார்வையை அவள் சந்தித்து திரும்பும் போதெல்லாம் அவன் விழிகளில் தோன்றும் மின்னலில் உற்சாகம் தெரித்து விழுந்தது. போகலாமா? சுதாகரன் எழுந்து மணி பார்த்தார். நேரா வீட்டுக்குத்தானே? கதிரவன் சோம்பல் முறித்தான். சோம்பேறி, கருணா சொன்னார். வெல்செட் சித்தி, மனதார பாராட்டினான் வந்தனா.
நீ என்னை கமெண்ட் பண்ணினா உன் மகளுக்கு அல்வா சாப்பிட்டதை போல இருக்கே, அது ஏன் அக்கா? ஒரு மார்க்கமாக வந்தனாவை நோட்டமிட்டபடி கேட்டான் கதிரவன். அவன் எதிர்பார்த்தது நடந்தது. வந்தனா அவனை பார்த்து உதட்டை வளைத்து அழகு காட்டினாள். அவன் முகத்தில் மந்தகாசம் படர்ந்தது. நீ இப்படி இருந்தா அவ கேலி பண்ணாம என்ன செய்வா? தம்பியை கடிந்து கொண்டாள் கருணா. எப்படி இருக்கேன்? கதிரவன் மண்டபத்திலிருந்து குதித்து இறங்கி படு ஸ்டைலாக நின்று முடி கோதியபடி கேட்டான். ஹீரோவை போல இருந்து தொலைக்கிறான். வந்தனாவிற்கு தோன்றி தொலைத்தது. அவனது ஊடுருவும் பார்வை அவளை அலைந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டவனாக முகத்தை கோணியபடி கோவில் மதில் சுவர்களில் குரங்குகளில் ஒன்றை சுட்டிக்காட்டி, டேய் சரத், உன் மாமா அது போலவே இருக்காரில்ல என்று தம்பியிடம் கேட்டு வைத்தான். கருணாவும் சுதாகரனும் சிரித்தார்கள். கதிரவன் தாடையை தடவியபடி வந்தனாவை குறுகுருவென பார்த்து வைத்தான். சரத்தோ, இல்லையே, நம்ம மாமா வெரி ஹேண்ட்ஸம் மேக்கர் என்று சொல்லி வைத்தான். இதற்கும் கருணாவும் சுதாகரனும் சிரிக்க வந்தனா உதட்டை கடித்தபடி அப்பார்வையில் கதிரவனை பார்த்தாள். அதை எதிர்கொண்ட கதிரவனின் பார்வையில் வெற்றி பெருமிதம் இருந்தது. வந்தனாவுக்கு ரோசமாக இருந்தது. இதிலேயும் இவன்தான் ஜெயிப்பானா? வேகத்துடன் சரத்தை முறைத்தபடி பொடா டே என்றாள். யாரை சொல்ற? கதிரவன் விசாரித்தான். உங்களை இல்லை, முகம் திருப்பி கொண்டால் வந்தனா. அதானே, குற்றாலத்து குரங்கோட இணை கூட்டுறவங்க போட டேயின்னு நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க தான். குரங்கை போய் டேய்னா சொல்லுவாங்க? கதிரவன் புருவங்களை உயர்த்தி இறக்கினான். அந்த செய்கைகளில் வசீகரிக்கப்பட்ட வந்தனா ஆள் மயக்கி என்று மனதுக்குள் கதிரவனை திட்டி தீர்த்தாள். பேசியபடி அவர்கள் நகர்ந்தார்கள். வந்தனா சரத்தை சாடி கொண்டிருந்தாள். உன் மாமா உன் கண்ணுக்கு தாண்டா ஹேண்ட்ஸம் மேன் என்றாள். அதென்ன உன் மாமா? கதிரவன் ஆட்சேபித்தான். அவனுக்கு நான் மாமானா உனக்கு என்ன வேணும்? அண்ணனா? விளக்கமும் கேட்டான். வந்தனா முகம் சிவந்தாள். நீ என்ன கேட்பது, நான் என்ன பதில் சொல்வது என்ற பாவனையில் முகம் திருப்பி தப்பித்தாள். இந்த வருஷ திருவிழாவுக்கு வந்தனாவுக்கு பட்டுப்புடவை எடுக்கணும் என்றாள் கருணா. சித்தி. வந்தனா சினுங்கினாள். எனக்கு சுடிதான் வேணும் அடம்பிடித்தாள். இந்த முறை உனக்கு சேலை தான் வேணும்னா ஒன்று செய்வோம். கருணா முகத்தை தீவிரமாக வைத்துக்கொள்ள. என்ன செய்யலாம் சித்தி? கலவரமாக கேட்டால் வந்தனா. உனக்கு பட்டு சேலை கூட சுடிதாரையும் எடுத்து தந்திரலாம். கருணா சிரித்தாள். சித்தி. வந்தனா ஆனந்தத்துடன் கருணாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். கருணா வந்தனாவின் கன்னத்தை தட்டிய போது அவள் காட்டும் பாசத்திற்கு வந்தனா தகுதியானவள் தான் என்று கதிரவனுக்கு தோன்றியது. அது என்ன திருவிழா? கருணாவிடம் கேட்டான். இவருக்கு தெரியாதா? உங்கள் தம்பின்னு சொன்னீங்க. வந்தனா அவனை மேலும் கீழுமாக பார்த்து வைத்தாள். கலாய்க்கிறாளாம். கதிரவனுக்கு சிரிப்பு வந்தது. நான் உன் சித்திக்கு தம்பியே தான். சந்தேகம் இருந்தால் உறவுக்காரங்களை ஒன்றா கூட்டி பஞ்சாயத்து வைத்து கேட்கலாம். கதிரவன் யோசனை சொன்னான். நீ இப்படி கேட்டால் அவள் அப்படி சொல்ல மாட்டாளா? கருணா மகளுக்காக பரிந்து பேசினாள். முதல்ல இந்த இப்படி என்ன அப்படி என்னன்னு எனக்கு விளக்கம் சொல்லு என்றான் கதிரவன். குற்றாலீஸ்வரன் கோயிலில் சித்திரை திருவிழா 10 நாளைக்கு நடக்கும். இது தெரியாமல் நீ கேள்வி கேட்டா நீ என் தம்பியான்னு இவ கேட்க மாட்டாளா? ஓஹோ, எனக்கு தெரியாதது உன் மகளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? என்னவோ என்னிடம் இல்லாத எது அவளிடம் இருக்கிறது என்ற ரீதியில் அவன் கேட்டு வைக்க வந்தனா மீண்டும் வாய்ப்பத்தி சிரித்தாள். நீ நினைச்சா வருவ, ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடிடுவ. வந்தனா அப்படி இல்லை. ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷனுக்கும் அவள் இங்கே தான் வருவா. சித்திரை திருவிழாவை எங்கள் கூட கொண்டாடுவா. ஸோ திருவிழாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப அவளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கருணா அன்புடன் வந்தனாவை அணைத்து கொண்டாள். என்னவோ போக்கா, கிராமத்தில் கொண்டாடுற ஃபெஸ்டிவலை குற்றாலத்தில் கொண்டாடுவாங்கன்னு நான் கனவா கண்டேன். தோலை குலுக்கினான் கதிரவன். ஹலோ, மதுரையில் சித்திரை திருவிழா ஃபேமஸ். மதுரை என்ன கிராமமா? வந்தனா சண்டைக்கு வந்தாள். பாருடா, குற்றாலத்துக்கு எங்கள் அக்கா மக கொடி பிடிக்கிறதை. கதிரவன் ரசித்து சிரித்தான். அவனுடைய அக்கா மக என்ற விழிப்பில் வந்தனாவின் முகம் குங்குமமானது. அவர்கள் வாய் வளர்ந்தபடி காரில் ஏற்றினார்கள். வீட்டுக்கு போனதும் சுதாகரன் ஹோட்டலுக்கு கிளம்பி ஓடிவிட்டார். கருணா மதிய சமையலுக்கான மெனுவை சொல்ல சௌமியாவை தேடி போனாள். அவள் இந்த பக்கம் போக சௌமியா அந்த பக்கம் சுற்றி வளைத்து வந்து கதிரவனிடம் நின்று மதிய சமையலுக்கான மெனுவை அவளிடம் கேட்டாள். அதில் வந்தனா செமத்தியாக கடுப்பானாள். அதை விழி பார்வையிலே அளந்த கதிரவன் உற்சாகம் பெருகியது. எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு என்னை விட உனக்குத்தானே நல்லா தெரியும் சௌமியாக்கா. வந்தனாவை ஜாடையாக பார்த்தபடி அவன் சொன்னான். சௌமியா பூரித்து விட்டாள். எந்த சாப்பாடுனா ஐயனுக்கு வளர இஷ்டம் என்றபடி சிட்டாக உள்ளே பறந்து போனாள். அவளை தேடி அங்கே வந்த கருணா, இந்த சௌமியா எங்கே போனான்னு தெரியலையே என்றாள். எதுக்கு சித்தி தேடுறீங்க? மதிய சமையலுக்கு மெனு சொல்லத்தான். அதை உங்கள் தம்பி சொல்லிட்டாரு சித்தி. இவரோட மலையாள பகவதி இப்போத்தான் வந்து சாருக்கு என்ன பிடிக்கும்னு மெனு கேட்டுட்டு போகுது. அதுக்குத்தான் சாரை விட்டால் வேற யாரையும் கண்ணுக்கு தெரியாதே. அப்படியா?
கருணா சிரித்தபடி கதிரவனின் முதுகில் ஒரு முத்து முத்து விட்டு போனாள். கதிரவன் வந்தனாவையே இமைக்காமல் பார்த்தான். வந்தனா, போடா, நீயுமாச்சு உன் பார்வையுமாச்சு என்று முகத்தை திருப்பி கொண்டாள். கதிரவன் சாய்சரத்தின் பக்கமாக குனிந்தான். அவன் பார்வையில் அவளுக்கு ஏதோ சேதி இருப்பதை போல தோன்ற அவன் பேச்சில் அக்கறை இல்லாததை போல செவிமடுத்தாள். ஏண்டா சரத், உனக்கு மட்டும் நான் மாமா, உன் அக்காவுக்கு சாரா என்று கேட்டான். இல்லைதான், இதை அக்கா கிட்ட யார் கேட்கிறது என்றபடி சரத் எழுந்து தோட்டத்து பக்கம் போனான். ஹாலில் கதிரவனுடன் தனித்து விடப்பட்ட வந்தனாவுக்கு அவன் பார்வையை எதிர்கொள்ள சங்கடமாக இருந்தது. அவள் மாடிக்கு போகலாம் என்று படியேறியபடி திரும்பி பார்த்தாள். கதிரவன் ஹாலில் இல்லை. எங்கே போய்விட்டான்? அவள் விழிகள் அவனை தேடி துளாவின. அவன் தோட்டத்து பக்கமாக போய் கொண்டிருப்பதை கண்டவள் மொட்டை மாடிக்கு விரைந்தாள். அங்கே போய் மறைவாக நின்றபடி தோட்டத்தை பார்த்தாள். கதிரவன் சாய்சரத்துடன் பேசி கொண்டிருந்தான். பேசியபடி அவன் நகர வந்தனா எக்கி பார்த்தாள். சரத் மட்டுமே தெரிந்தான். கதிரவனை காணவில்லை. இப்போ எங்கே போய் தொலைஞ்சான்? அவள் எரிச்சல் பட்ட போது, என்னைத்தானே தேடுற என்ற கதிரவனின் குரல் அவள் காதுகளில் விழுந்தது. திரும்பி பார்த்த வந்தனா திகைத்து நின்றாள். அங்கே கதிரவன் நின்றிருந்தான். கால்கள் அசைய முடியாமல ஏதோ ஒரு தலை பின்னப்பட்டு விட்டதை போன்ற உணர்வை திகைப்புடன் உணர்ந்தால் வந்தனா. எவ்வாறு இந்த மாற்றம் அவளுக்குள் நிகழ்ந்தது என்று அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. எந்த நொடியில் அது ஆரம்பித்திருக்கும், எந்த நொடியில் அவளுக்குள் மையம் கொண்டிருக்கும், எந்த ஒரு நொடியில் அது வளர்ந்து ஆலமரமாக கிளை விட்டிருக்கும், எதனால் அவள் அவனை தேடினாள், எதனால் அவள் குரல் கேட்டதும் ஆனந்தத்துடன் திரும்பி பார்த்தாள். ஏதும் அறியாத பேதையாக அவள் மலங்க விழித்தாள். அவளை நெருங்கிவிட்ட கதிரவன் அவளது அந்த பார்வையில் எதை உணர்ந்தானோ அப்படியே நின்றுவிட்டான். அருகில் வந்துவிடப் போகிறான் என்ற துடிப்புடன் நின்றிருந்தவளின் முகத்தில் அவளது நடை தேங்கியதும் தோன்றிய மின்வெட்டை போன்ற ஏமாற்றத்தின் இலை தோன்றி மறைந்ததை அவன் கண் சிமிட்டும் நேரத்துக்குள் அவன் கண்டு கொண்டான். அவன் கண்கள் மின்னின. தேங்கின நடை தொடர்ந்ததில் அவள் முகத்தில் மிரட்சியுடன் கூடிய எதிர்பார்ப்பு வந்து நின்றது. அவன் இதழ்களில் சிறு குறிஞ்சிரிப்பு தவழ்ந்தது. மிக மெதுவாக அவளை அவன் அணுகினான். அவன் முன்னேறிய ஒவ்வொரு அடியிலும் அவள் பின்னேறினாள். நகர்ந்து அவள் தண்ணீர் டேங்க் இருந்த நீண்ட சுவரின் மீது சாய்ந்து நின்றுவிட அவன் அவளுடைய இரு பக்கமும் கை நீட்டி உள்ளங்கைகளை சுவரில் பதித்து அவளை சிறைபிடித்தான். மிக அருகாமையில் உணர்ந்த அவளின் வாசனையில் அவன் மனம் மயங்கியது. எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசும்போது, வெளியில் சென்று வரும்போதும், டென்னிஸ் விளையாடும் போதும் அருகில் வரும் அவனிடமிருந்து வெளிப்படும் பிரத்யேக அந்த வாசனையை அவன் நுகர்ந்திருக்கிறாள். அப்போதெல்லாம் அவள் மனம் வேகமாக அடித்து கொள்ளும். அது எதனால் என்று அவளுக்கு அந்த நொடியில் விளங்கியது. கதிரவன் அவள் மீது சாய்ந்தார் போல நின்றிருந்ததில் ஏற்பட்ட உராய்தலும் உராயாத நிலையில் அவள் மூச்சு திணறினாள். அவனது மூச்சுக்காற்றின் வெப்பக்காற்று அவள் முடி மீது தீண்டியதில் ஏற்பட்ட இதமான இம்சை அவளை கொன்று தின்றது. அவள் முகத்தோடு மோதியிருந்த அவனது வலிமையான முழங்கையின் ரோமம் அவள் கன்னத்தில் குத்தியதில் அவள் இன்பமானதொரு துன்ப உணர்வை அனுபவித்தாள். சொல்லு, என்னைத்தானே தேடுற? அவன் குரல் கிசுகிசுப்பாக வெளிப்பட்டது. ஆமென்று சொல்ல முடியாத பெண்மை இல்லை என்று தலையை அசைத்தது. பொய். அவன் உறுதியுடன் நகைத்தான். அந்த உறுதியில் அவள் வெட்கி போனாள். நீ பொய் கூட சொல்லுவியா? அவன் கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆக, என் அக்கா மக ரத்தினத்துக்கு மாமன் மேலே மையல் வந்துருச்சு நிச்சயத்துடன் அவன் சொன்னதில் அவள் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டாள். அவன் பின்னே நகர்ந்து சிரித்தான். அவள் ரோசத்துடன், சும்மா கனவு காண வேணாம் சாரே என்றாள். கனவா? ஏன் சொல்ல மாட்ட? அவன் மீண்டும் சிரித்துவிட்டு அவளை உற்று பார்த்தான். அவள் மனதின் துடிப்பு அதிகமானது. தலையை குனிந்து கொண்டவளை பார்த்தவனின் சிரிப்பு அதிகமானது. பொண்ணுக ஆமான்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னா ஆமான்னு அர்த்தமா? உல்லாசமாக சொன்னான். சார், பெண்களோட பேச்சு வழக்கை பற்றி பிஹெச்டியே பண்ணியிருக்கார் போல. வந்தனாவின் கிண்டல் திரும்பிவிட்டது. அவன் ஹா என்று பலமாக சிரித்தான். மெதுவாக சிரிக்க சாரே. குற்றாலத்தில் இருக்கிற குரங்கெல்லாம் உங்கள் கூட கூட்டணி போட்டு சிரிக்க ஓடி வந்துட போகுதுங்க, அவள் எச்சரித்தாள். ஏனா? எப்படிடா கதிரவா? எங்கள் கூட்டத்தை சேர்ந்த பொண்ணுக்கிட்டே நீ வம்பு வளர்க்கலாம்னா கேட்க கிளம்பி வந்துருச்சுகளோ? கேலியாக அவன் வினவினான். நம்ம கூட்டத்தை சேர்ந்த மகராசன் தனியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தால் பார்க்குறவங்க வேறு மாதிரி நினச்சிக்குவாங்களோன்னு ஓடி வருங்க, அவள் விளக்கம் சொன்னாள். குரங்கை விடு, அது பாட்டுக்கு மரத்துக்கு இருந்துட்டு போகட்டும்.
அது என்ன, என்னை பார்த்து சாரை மோரேங்கிற? நீ என்ன என் கம்பெனியில் வேலை பார்க்குறியா? நானும் இதை மாற்றி யோசின்னு 1000 தடவை சொல்லிட்டேன். கதிரவன் முறைத்தான். அது என் தேவைக்கு தெரிந்தே தண்டவாளத்தில் தலையை கொடுக்க நான் வருவேனா? எனக்கு இருக்கும் 1000 கம்பெனி, ஆதலினால் மாற்றி யோசிக்க முடியாது சாரே. அதுக்கு இப்போ என்னங்கிறீங்க? அவள் அலட்சியமாக தோலை குலுக்கினாள். ஓஹோ, என் கம்பெனியில் வேலை செய்கிறதும் தண்டவாளத்தில் தலையை கொடுக்கறதும் ஒன்றுன்னு அம்மனி நினைக்கிறாங்க போல. முகம் மாறாமல் அவன் சொன்னான். புரிஞ்சுக்கிட்டா சரி. அவளும் விட்டு கொடுக்கவில்லை. இதுக்கே இப்படி சொல்கிறவங்க எனக்கு கழுத்தை நீட்டினா என்ன சொல்வீங்களோ என்று அவள் சொன்னதும் அவளுக்கும் பேச வாய் வரவில்லை. என்ன பதில் காணோம்? அவன் சீண்டினான். அவளால் மற்றதுக்கும் பதில் சொல்வதை போல இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. சித்தி கூப்பிடுறதை போல இருக்கு. அவள் நழுவ பார்த்தாள். எனக்கு கேட்கலையே. அவன் அவளை நகர விடவில்லை. சித்தப்பா தேடுவார், அவள் சம்பந்தமில்லாமல் சொன்னாள். அவர் அப்பவே ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டார். துளைக்கும் பார்வையுடன் அவன் சொன்னான். சரத் ஏதோ கேட்டான். வந்தனா ஓட போனாள். கதிரவன் அவள் கையை இறுக்கி பிடித்து அவளை நிறுத்தினான். அவள் விழிகளில் மிரட்சி வந்தது. அதை பார்த்தும் அவன் அவள் கையை விடவில்லை. மாறாக அவன் பிடி இறுகியது. அதில் உணர்ந்த அவளின் முதல் ஸ்பரிசத்தில் அவள் விரல்கள் நடுங்கின. ப்ளீஸ், என்னை விடுங்க. அவள் இறைஞ்சினாள். எனக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு போ. அவன் பிடி இறுகியது. பதிலா? என்ன பதிலை சொல்ல? எனக்கு கழுத்தை நீட்டினால் என்ன சொல்வ? அவன் வற்புறுத்தினான். வந்தனா திணறி போனாள். அதற்கான பதிலாக அவள் எதை சொல்லுவாள்? முதலில் இது நடக்குமா? எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடக்கூடாது. அவளுடைய பாட்டி அடிக்கடி சொல்வாள். அதுபோல ஆகிவிடக்கூடாதல்லவா? கோடை விடுமுறையை கழிக்க அவன் வந்திருக்கிறான். அந்த இடத்தில் அவனை சந்தித்தால் அது கல்யாணத்தில் தான் முடியும் என்ற கட்டாயம் எதுவும் இருக்கிறதா? ஆசைக்கும் ஒரு அளவு இருக்க வேண்டும். இதையும் அவளுடைய பாட்டி தான் சொல்லுவாள். இப்படியாகப்பட்ட புத்திமதிகளை கேட்டு வளர்ந்தவள் கதிரவனுக்கு என்ன மறுமொழியை சொல்வாள்? வந்தனாவின் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. அவள் முகச்சிகப்பில் கதிரவனின் மனம் மயங்கினாலும் அவனுக்கான மறுமொழியை அவள் தர தயங்கியதில் சினம் உண்டானது. இந்த அளவுக்கு தயங்கிறியா? எந்த வார்த்தைக்கும் பட்டுன்னு பதில் சொல்கிறவ இதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீன்னா எனக்கு கழுத்தை நீட்டுறதை பற்றி நீ நினைக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். போடா என்றிருந்தது வந்தனாவுக்கு. அவள் நினைத்து விட்டால் மட்டும் எல்லாம் எளிதில் முடிந்து விடுமா? அவன் எங்கே, அவள் எங்கே? அவள் பதில் சொல்லாமல் நின்றதில் அவன் அவள் கையை விட்டுவிட்டான். வலித்த மணிக்கட்டை தடவியபடி நின்றவளை உறுத்து பார்த்தான். வேகமாக படியிறங்கி போய்விட்டாள். வந்தனாவுக்குள் துயரம் மண்டியது. ஏதோ ஒன்று அவளுள் இருந்து பிரிந்து நிற்பதை போல் அவளுக்கு தோன்றியது. அது எது? அவளுடைய ஜீவனாச்சே. தன்னைத்தானே கடிந்து கொண்டாள் வந்தனா. இதுபோன்ற உரிமை கொண்ட நினைவுகள் எதனால் வருகின்றன? எவ்வளவு பலவீனமான இதயமா அவளுக்கு! எதையும் தாங்கும் இதயம் என்று அஞ்சனாவிடம் அள்ளி விடுவாளே, அதெல்லாம் சும்மா வெளிவேசமா? யார் இவன்? வாழ்க்கை எனும் பயணத்தில் சந்திக்கும் ஒரு வழிபோக்கன், ரயில் பயணத்தின் இடையில் வரும் சிநேகிதன். இவனை பார்த்து அவள் ஏன் பயப்படுகிறாள்? அவளை மீறியா அவன் அவள் இதயத்தை கொள்ளையடித்து விடப் போகிறான்? தொய்வான நடையுடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். அக்கா என்று ஓடி வந்தான் சாய் சரத். அவன் தோளில் கை போட்டு அரவணைத்து கொண்டவளை யாரோ போல பார்த்து வைத்தான் கதிரவன். அவன்தான் சற்று முன்பு மொட்டை மாடியில் அவன் கை வளைவுக்குள் அவளை சிறைப்பிடித்தான் என்பதை நம்ப மறுத்தது அவள் இதயம். யாருக்கு காப்பி வேணாமா? சைமியா பின்தொடர மாடி ஹாலுக்கு வந்தாள் கருணா. கொண்டு வந்த காபி கப்புகளை அங்கிருந்த வட்டவடிவமான குட்டி டைனிங் டேபிளில் பரப்பி வைத்தாள். சௌமியா வந்தனாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் கதிரவன். அவன் பார்வையை தவிர்க்க நினைத்தவளாய் கருணாவிடம் ஏதோ சந்தேகம் கேட்பவளை போல அவளுடன் ஒட்டி கொண்டாள் வந்தனா. கதிர், காப்பி சாப்பிடவா? கூப்பிட்டாள் கருணா. கதிரவன் எழுந்து வந்தான். அடிக்கண்ணால் அவன் வருவதை கவனித்து கொண்டிருந்த வந்தனாவை நேர் பார்வை பார்த்தபடி அவளுக்கு பக்கத்தில் இருந்த சேரில் உட்கார்ந்து விட்டான். நீயும் உட்கார் வந்தனா, இயல்பாக சொல்லியபடி கருணா கதிரவனுக்கு எதிரில் இருந்த சேரில் உட்கார்ந்து விட்டாள். வேறு வழி இல்லாமல் கதிரவனுக்கு பக்கத்தில் அமர்ந்த வந்தனாவுக்கு மனது அடித்து கொண்டது. என்னவோ அன்றுதான் அவனை முதலாக பார்ப்பதை போல தயங்கியபடியே சேரை தள்ளி போட முனைந்தாள். அதில் அவன் ஓரப்பார்வை பார்த்து வைத்தான். ஊடுருவி பாய்ந்த அந்த பார்வையில் அவள் உடலில் மின்சாரம் பாய்வதை போன்ற ஓர் உணர்வு உண்டானது. இவன் ஏன் இப்படி பார்த்து வைக்கிறான்? சலனப்பட்ட மனம் சுனாமி பேரலையாக ஓங்கி எழுந்தது. எங்கும் தண்ணீர் காடு. அவள் பயத்துடன் பின்வாங்கினாள். பெட்லை ஜெயிச்சிங்களா மாமா? சாய் சரத் வினவினான். ஆட்காட்டி விரலை வாயில் வைத்து சிறுவனை எச்சரித்தான் கதிரவன். எதுக்காக அவனை அடக்குகிறான்? வந்தனாவுக்கு புரியவில்லை. அவள் சாய் சரத்தை கேள்வியாக பார்த்தாள். அவளுக்கு பதில் சொல்ல வாய் திறந்தவள்
கதிரவனின் முகத்தை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டதில் அவளது புருவங்கள் சுருங்கின. இவன் எதை சொல்ல வர்றான்? தூள் அக்கா, வெல்டன்! சாய் சரத் கைத்தட்டி குதித்தான். கையில் இருந்த டென்னிஸ் மட்டையால் கதிரவனின் முதுகில் ஒரு போடு போட்டாள் கருணா. ஏண்டா, நம்மளை விட அந்த டீம் பாயிண்டை அள்ளி கூச்சிக்கிட்டே இருக்காங்க, நீ என்னடானா சின்ன பொண்ணுக்கிட்ட பாயிண்டை கோட்டை விட்டுக்கிட்டே இருக்க? மா, எங்கள் டீம் தான் சூப்பர் டீம். உங்கள் அக்கா உங்கள் தம்பி டீமை விட எங்கள் அக்கா தம்பி டீம் தான் பவர்ஃபுல். பார்த்தீங்களா, மாமா மண்ணை கவிக்கிட்டு இருக்கார். சாய் சரத் உள்ளங்கையில் 4 விரல்களை மடித்து கட்டை விரலை மட்டும் நீட்டி தரையை நோக்கி காட்டினான். ஊத்திக்கிச்சான் உன் மகன், சிம்பல் காட்டுறான் என்றான் கதிரவன். போடா, உன்னால் பொடிப்பயலெல்லாம் நம்ம கேலி பண்ணுறான், அழுத்து கொண்டாள் கருணா. இக்கட சூடு. அடுத்து வந்த பாலை அட்டகாசமாக எதிர்கொண்டு அடித்த கதிரவன் அதை அனாயாசமாக டென்னிஸ் மட்டையால் எதிர்கொண்ட வந்தனாவை பார்த்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இரகசியமாக கண் சிமிட்டினான். மட்டையை சுழற்றிய வந்தனா அவனின் இமை சிமிட்டுதலில் ஸ்தம்பித்து விட்டாள். மட்டை அப்படியே அந்தரத்தில் நிற்க அதில் பட்ட பந்து சுழலடிக்க விடாமல் அப்படியே ஹாயாக தரைக்கு தழுவி விழுந்தது. என்னக்கா ஆச்சு உனக்கு? சரத் ஆத்திரப்பட்டான். வந்து தடுமாறினாள் வந்தனா. அவளின் திணறலை வேடிக்கை பார்த்த கதிரவனின் கண்களில் தெரிந்த வெற்றி களிப்பில் அவளுக்கு தன்மீதே கோபமாக வந்துவிட்டு விடாமல் அவனை வெற்றி கொண்டவளை ஒரே ஒரு இமை சிமிட்டுதலில் வீழ்த்தி விட்டானே. இவன் கூட விளையாட வந்திருக்கவே கூடாது. வந்தனாவுக்கு கோபமில்லாத கோபம் பரவியது. 2 நாள்களாக கதிரவன் அவளுடன் நேரடியாக பேசுவதை தவிர்த்து கொண்டிருந்தான். வலியே போய் பேச வந்தனாவாலும் முடியவில்லை. அவனுடைய கோபம் எதனால் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு எப்படி அவன் வலியே போய் பேசுவாள்? அவர்களுக்கு எழுந்து நின்று பனித்திரையை விலக்கிவிட இருவருமே முனையவில்லை. அதே சமயம் அந்த பனித்திரையை வீட்டில் இருந்த மற்றவர்கள் உணராவண்ணம் அவர்கள் பொதுவாக பேசி கொண்டார்கள். கேரம் விளையாடுவது, அரட்டை அடிப்பது, ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்ப்பது என்ற குடும்பத்துடன் சேர்ந்து அவர்கள் பேசி சிரித்தாலும் தனித்து விடப்பட்டால் மௌனமாக முகம் திருப்பி கொண்டார்கள். அந்த தருணங்களில் வந்தனாவை கதிரவன் பார்வை துளைக்கும். அவள் மனம் படபடக்க எழுந்து போய்விடுவாள். அந்த டென்னிஸ் விளையாட்டும் அதுபோலத்தான் ஆரம்பித்து மாலையில் தோட்டத்தில் அரட்டை அடித்து கொண்டிருந்த போது, கதிர் டென்னிஸ் விளையாடலாமா என்று கருணாதான் கேட்டாள். ஆடிட்டா போகுது. சரத், நீ எந்த டீம்டா என்றான் கதிரவன். நான் ஜெயிக்கிற டீம் தான் மாமா, ஆனாலும் உங்கள் டென்னிஸில் வீக் தான், அக்கா போல ஆக்டிவ் இல்லை என்று சொல்லிவிட்டான் சாய் சரத். வந்தனாவை திறமையாக டென்னிஸ் விளையாடுவாள். அவளை ஜெயிக்க அதுவரை சுதாகரனாலோ கருணாவாலோ முடிந்ததில்லை. கதிரவன் வந்த பின்னால் நேருக்கு நேராக அவன் வந்தனாவுடன் அதுவரை விளையாடவில்லை. சுதாகரனுடன் விளையாடுவான். கருணாவும் வந்தனாவும் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பான். அடுத்து நினைவில் சாய் சரத் வந்தனாவுடன் கூட்டணி போட்டுவிட கருணா கதிரவனுக்கு கை கொடுத்தாள். டோன்ட் ஒர்ரிடா கதிர், இதுக்கு அக்கா தம்பியெல்லாம் கூட்டணி போட்டால் நாம அக்கா தம்பியா எதிர்த்து நிற்க மாட்டோமா? வாடா, ஒரு கை பார்க்கலாம். உற்சாகமாக அவள் எழுந்து கொள்ள வேறு வழி இல்லாமல் கதிரவனுக்கு எதிராக வந்தனா டென்னிஸ் மட்டையை பிடிக்க வேண்டியதாகிவிட்டது. இதய துடிப்பு அதிகரிக்க அவள் களம் இறங்கினாள். ஆட்டம் ஆரம்பமானவுடன் அனைத்தும் அவளுக்கு மறந்துவிட்டது. அவளுடைய மட்டை வீச்சில் கதிரவன் அடிக்கும் பந்து எகிரி பறக்க வந்தனாவின் பக்கம் பாயிண்டுகள் எகிர ஆரம்பித்தன. சரத் குதூகலிக்க கருணா அழுத்து கொண்டாள். கதிரவன் ஓர் கண்வீச்சில் வந்தனாவிடமிருந்து ஒரு பாயிண்டை கவர்ந்தான். எப்படி? கதிரவன் புருவங்களை உயர்த்த, யார்டா நீ? சிங்கமாச்சே, சிலாகித்தாள் கருணா. சிங்கம். உதட்டை வளைத்து அழகு காட்டினாள் வந்தனா. ஆடுறது கல்லாட்டம், இதில் ஐயா சிங்கமாம். அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் போனதில் அவள் அவனை முறைத்தாள். அவனோ மீண்டும் ரகசியமாக கண்ணடித்து வைத்தான். அவள் மீண்டும் பந்தை தவறவிட்டாள். அக்கா! சரத் தலையில் கை வைக்க இது வேலைக்கு ஆகாது என்று தோன்றிவிட்டது வந்தனாவுக்கு. அன்று அந்த கல்லாட்டம் ஆடுகிறவனுடன் அவளால் விளையாட முடியாது என்ற மட்டையை தூக்கி எறிந்துவிட்டு போய்விடலாமா என்று ஓர்கணம் யோசித்தாள். அப்படி செய்துவிட்டால் அவன் என்ன செய்வான்? ஆடாமல் ஜெயிச்சோமாடா தம்பி, ஆளாம ஜெயிச்சோமாடா, ஓடாம ரன் எடுத்தோம், சும்மா உட்காந்து மின்னெடுப்போம். அவள் மனதில் பாடல் ஒலித்தது. இப்படித்தானே அவன் ஆடிப்பாடி வைப்பான் என்பதால் அவள் பல்லை கடித்தபடி அவனை பார்க்காமல் அடுத்து வந்த பந்தை மட்டும் கவனித்ததில் பந்து அவன் பக்கம் பாய்ந்தது. அப்பாடா! சரத் நிம்மதியானான். அவள்
தப்பிக்க முனைவதை புரிந்து கொண்ட கதிரவன் சற்று தொலைவில் போய்க் கொண்டிருந்த சௌமியாவை பார்த்தான். ஜெட் வேகத்தில் அவன் மனத்திற்குள் திட்டம் உற்பத்தியானது. சௌமியாக்கா கைத்தட்டி அழைத்தான். இப்ப என்ன அலுவலுக்கு அவளை கூப்பிடுறான்? வந்தனா பல்லை கடித்தாள். அவளது முகமாறுதலை கவனித்தபடி சௌமியாவிடம் கிளை கொண்டாடினான் கதிரவன். ஏக்கா, இங்கே மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ ஆடியன்ஸாக நின்னா தான் களை கட்டும், அதை விட்டுட்டு கிச்சன்லேயே இருந்தால் எப்படி? சௌமியா மகிழ்ந்து விட்டாள். சும்மாவே அவள் கதிரவனை எவ்விடமோ அவ்விடம்தான் அவளிடம் என்பதை போல அங்கேயே சுற்றி கொண்டிருப்பாள். தானாகவே கதிரவன் அழைத்தால் மாட்டேன் என்றா சொல்வாள்? எந்தா சாரே, எனக்கும் டென்னிஸ்னா வாரா இஷ்டமாக்கும் என்று அங்கேயே குந்திவிட்டாள். கதிரவன் பந்தை அடிக்கும் போதெல்லாம் சௌமியாவை பார்த்து இமை சிமிட்டி சிரித்து பேசியபடி அடித்தான். அதில் மகிழ்ந்து போன சௌமியாவின் கள்ளச்சிரிப்பில் வந்தனாவின் கன்னிமனம் பற்றி எறிய அவள் பந்தை தவறவிட்டாள். பார்த்தியாக்கா, நீ என் பக்கத்தில் நின்னா பாயிண்டாக குவியது. கதிரவன் வந்தனாவின் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டான். வந்தனாவின் பாயிண்டுகளை ஒட்டி கதிரவனின் பாயிண்டுகள் அதிகரித்து கொண்டே வர கடைசியில் இருவரும் சம அளவில் வந்து நின்றனர். இரு பக்கமும் தோல்வி இல்லாமல் மேட்ச் முடிந்ததில் சௌமியா அவன் முதலிலேயே வந்திருக்க வேண்டும் என்று வருந்தினாள். அப்படி அவள் வந்திருந்தால் கதிரவன் பாயிண்டுகளை அள்ளி குவித்திருப்பான் என்றும் அவளது ராசி அதற்கு துணை செய்திருக்கும் என்றும் அவள் சொல்லி சொல்லி மாய்ந்து போனதில் வந்தனாவிற்கு அவளை மாய்க்கு மாசை வந்தது. அவள் விழிகளில் அதை உணர்ந்த கதிரவன் வயிறு வசிப்பதாக சொல்லி சௌமியாவை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு அப்பாடி என்ற ஆசுவாச மூச்சு பெருமூச்சு விட்டான். வெற்றி தோல்வியில் முடிந்தா டிரா மேட்சில் வந்தனா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். கார் வரும் சப்தத்தில் திரும்பி பார்த்த கருணா, சரத் உங்க டாடி வந்துட்டார்டா என்று கண்கள் ஜொலிக்க சொன்னாள். அப்போதுதான் திருமணமான புதுமண பெண்ணை போல அவள் காட்டிய எதிர்பார்ப்பில் வந்தனாவின் மனத்தாங்கள் பறந்தோடி விட்டது. அவள் சித்தியின் காதலை ஆச்சரியமாக பார்த்தாள். எதேச்சையாக கதிரவனை பார்த்தபோது அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் விழிகளில் தெரிந்த அந்த ஏதோ ஒன்றில் வழக்கம் போல குழம்பி போனால் வந்தனா. எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வையை பார்த்து வச்சிருவான். அவள் சலிப்புடன் பார்வையை திருப்பி கொண்டாள். இங்கே இப்படி பார்க்கிறது, மொட்டை மாடியில் எனக்கும் கழுத்தை நீட்டினா என்ன சொல்வன்னு சரசம் ஆடுறது, அந்த பக்கம் சௌமியா கிட்ட நூல் விடுறது. இவன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கான்? கதிரவனின் மனதில் என்ன இருக்கிறது என்று ஆனானப்பட்ட வந்தனாவினால் அனுமானிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அவளால் அவனை கணிக்க முடியவில்லை. அவன் எந்த நேரம் எதை பேசுவான் என்றே அவளால் அனுமானிக்க முடியாத போது அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை மட்டும் அனுமானித்துவிட முடியுமா என்ன? எனக்கு பாட தெரியாதுங்க என்றார் சுதாகரன். பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, ராகம் போட்டு பாடி காட்டினான் சாய் சரத். டேய், டாடியையா கிண்டல் பண்ணுற? கருணா அதட்டினார். அட போக்கா, ஆனா ஊன்னா நீ சரத்தை தான் திட்டுவ. ஏன் மாமாவுக்கு பாட தெரியலைங்கிறத நீ ஒப்புக்கிட்டாதான் என்ன என்றான் கதிரவன். இல்லைடா, எங்களுக்கு கல்யாணமான புதுசில் இவர் என்னம்மா பாடுவார் தெரியுமா? கருணாவின் கண்கள் கற்பனையில் மிதந்தன. அதனை ஜாடையாக பார்த்த கதிரவனும் சாய் சரத்தும் கஞ்சாடை காட்டி சிரித்து கொண்டார்கள். வந்தனாவுக்கு கோபம் வந்தது. அதை அதிகப்படுத்துவதை போல கதிரவன் பேசி வைத்தான். கல்யாணமான புதுதில் மாமா பேசுகிற வசனம் கூட உனக்கு பாட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ மாமாவுக்கு மட்டுமில்லை, இவரோட பரம்பரைக்கே பாட வராதுன்னு தோணுது. அவன் அடிக்கண்ணால் வந்தனாவை ஆராய்ந்தபடி சொன்னான். அவன் எதிர்பார்த்த தக்காளி சிகப்பு அவள் முகத்தில் வந்தது. அதை போதாதென்று அவ்வளவு நேரமாக அவனுடன் கூட்டணியில் இருந்த சாய் சரத் சுதாகரனின் பரம்பரைக்கே பாட்டு வராது என்று கதிரவன் சொல்லிவிட்டதில் ரோசப்பட்டு கூட்டணியை முறித்து கொண்டு மாமா அவங்க பேச்சு காய் என்று அறிவித்து விட்டான். பாருடா, உண்மை சொன்னா நீ காய் விடுவியா? என்ன உண்மையை கண்டுபிடிச்சிங்க? ட்ரெயின் நடுகாட்டில் மாட்டிக்கிட்டப்ப உன்னோட அக்கா பாடினாங்களே ஒரு பாட்டு, ஒற்றை வரிதான்டா சரத்து. அதில் இற்று போனவன் தான் ஓடி ஒளியலாம்னா நடுராத்திரியில் அது அத்துவான காடாயிருக்கு. அந்த பாட்டை கேட்ட பின்னால் உங்கள் அப்பாவோட பரம்பரைக்கே பாட்டு வராதுன்னு முடிவு பண்ணாமல் என்னடா பண்ணுவேன்? சித்தி வேணா, உங்கள் தம்பியை வாயை மூட சொல்லுங்க. இதைத்தான் நானும் சொல்கிறேன்க்கா. மாமாவும் சரி, அவரோட அண்ணன் பொண்ணும் சரி, பாட்டு பாடுறேன் பேர் வழின்னு பாட்டை சோதிக்காமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது பெட்டர். இல்லைன்னா அந்த பாட்டுக்கு கோபம் வந்து அது உங்கள் அருமை மகளை உதைக்க கிளம்பி வந்துடும். பாடாமல் தப்பிக்க சொல்லுங்க. இவர் பெரிய எஸ்பிபி சொல்ல வந்துட்டார். அங்கே மட்டும் என்னவாம், சின்ன குயில் சித்ராவா வந்திருக்காங்க. வாயை திறந்தா தகர டப்பா சத்தம் வருது.
இதை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று தீர்மானித்தாள் வந்தனா. அது என்ன, எதற்கெடுத்தாலும் அவள் பாட்டை அவன் வம்பிழுப்பது? ஐயா, அவன் பெரிய பாடகர்தான். வாயை திறந்து அவன் பாடி வைத்தால் மயக்கமாக வந்து தொலைக்கிறது. இத்துடன் காதல் என்பது எதுவரை இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.